சித்தார்த் இது நம்ம 2 பேருக்காகவும் தான் பண்றேன். கொஞ்ச நாளைக்கு தனியா இருந்தோம்னா ஒருவேளை நம்ம கிளாரிட்டி கிடைக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். நான் இவன் கூட சந்தோஷமா இல்ல. இவன் கூட நான் ஒரு நாள் இருந்தனா அப்புறம் கடவுளே, என்னால நல்ல ஒய்ஃபால நடிச்சிட்டு இருக்க முடியாது. ஐ அம் டன் வித் தட். நான் இனிமே ரன்பீர் கூட மட்டும் தான் பழக்க போறேன். ரன்பீர் மட்டும் எனக்கு காதலிக்க ஆரம்பிச்சிட்டானா நாங்க ஒன்னா இருப்போம். ரன்பீர் நீயும் அப்புறம் நானும், நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம். எனக்கு வேற யாரும் வேண்டாம். பிராச்சி, உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசலாமா? நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் என் கூட பேசலாம். சொல்லுங்க. டீ போட்டு தருவா உங்களுக்கு? இல்ல வேண்டாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு பாட்டி? இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்களா? என்ன விஷயம்? நீ இந்த இடத்துல வந்து உட்காரு, அப்புறம் உங்க மாமா உட்காருவாரு. சிட் டவுன். Thank you. என்னாச்சு உங்களுக்கு? உனக்கு எதுவும் வினோதமா தெரியலையா? என்ன வினோதமா? எதை பத்தி சொல்றீங்க? அதாவது பிரசாதத்துல பூண்டு கலந்தது. ஐ நோ. பிரசாதத்துல பூண்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது தானா வரலமா, யாரோ வேணும்னே அதுல சேர்த்திருக்காங்க. பாட்டி, அப்பதானே நீ திட்டு வாங்குவ, அப்புறம் உன்னை எல்லாரும் தப்பா பேசுவாங்க. யார் அப்படி பண்ணுவாங்க? சோனி. சோனி ரொம்ப நல்லவா, அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டா. அப்போ ரியா? பாட்டி, நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? உங்க மனசுக்குள்ள ஏன் அப்படி ஒரு எண்ணம் வந்தது? பழசெல்லாம் நினைச்சதுனால தானே? ரியா இன்னும் மாறவே இல்ல. அவ முன்ன மாதிரி தான் இருக்கான்னு தோணுது இல்ல? அவதான் இப்படி பண்றான்னு தோணுது இல்ல? என்ன நம்புங்க பாட்டி, ரியா முன்ன மாதிரி கிடையாது. அவ ரொம்ப மாறிட்டா. உனக்கு நிஜமாவே அப்படி தோணுதா? எனக்கு தோன்றது மட்டும் இல்ல, ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா ரியாவே வந்து என்கிட்ட சொன்னா. பாட்டி, என்னதான் இருந்தாலும் அவ என்னோட தங்கச்சி. அதோட நீங்க தானே சொல்லுவீங்க, ஒரு மனுஷன் தனிமைப்படுத்தப்பட்டா அவனோட உறவுகள் அவனுக்கு துணையா இருக்கணும்னு. எல்லா விதத்திலயும் இங்க வந்து நான் தானே அவளோட ஃபேமிலியா இருக்கேன். அம்மா அப்பாவோட அவ பேசுறது கூட இல்ல. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஐ ஹோப் சீக்கிரமா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நல்ல விதமா மாறணும். ஆனா அது வரைக்கும் நான் தானே அவளுக்கு எல்லாமே. அவளோட அக்கா, அவளோட ஃப்ரெண்ட், அவளோட தாய் வீடு எல்லாம் நான் தான். இது வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லல. நான் வந்து அவளோட கண்கள்ல எனக்கான அன்பை நான் பார்த்தேன், மரியாதையை பார்த்தேன். அதனாலதான் சொல்றேன். அதோட இதெல்லாம் இருக்கே, இந்த மருமகள் போட்டி, சாவி, இதெல்லாம் அவளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவளை பொறுத்த வரைக்கும் நான் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் அவளோட அக்கா இல்ல. நீ சொல்றது எல்லாமே சரிதாமா. ஆனா நான் வந்து ரியாவை I'm sorry, I'm really sorry. I think நீங்க ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்க போல. அது இல்ல, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். உனக்கு ஏதாவது வேணுமா? அது வந்து ஒரு வேலை இருக்கு. ஆக்சுவலி கிச்சன்ல கொஞ்சம் வேலை பார்க்கலாம் தோணுச்சு. இல்ல, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நீ எதுவும் செய்ய தேவையில்ல. நீ போய் ரெஸ்ட் எடு. அப்படியா? In that case, வா நம்ம 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரியா, என்ன பண்ற? நான் பிராஜிக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அதாவது ரியா பழைய மாதிரி தான் இப்பவும் இருக்கா. என் பார்வைக்கு என்னெல்லாம் தெரியுதோ மத்தவங்களுக்கு ஏன் அது தெரிய மாட்டேங்குது. வா வா உட்காரு. பொறுமை இங்க உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணு. நான் நல்ல மியூசிக் ப்ளே பண்றேன். இட்ஸ் ஓகே, அதெல்லாம் தேவையில்ல. நீ ரன்பீர் கிட்ட பேசக்கூடாது. நீ ரன்பீர் கிட்ட பேசினா கண்டிப்பா நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவ. ரியா ப்ளீஸ், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். ஆனா அவன்கிட்ட பேசு. நீ இல்ல நான் தான் இப்ப அவன்கிட்ட பேசணும். ஏன்னா நான் அவனை மிஸ் பண்றேன். எனக்கு அவன் ஃபேஸ் பார்க்க ஆசையா இருக்கு. ரியா, இப்ப எனக்கு பேசுறதுக்கு மூடு இல்ல. நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீ மட்டும் அவன்கிட்ட பேசு. அதுக்கப்புறமா உன் மூடு சீக்கிரம் சரியாயிடும். நான் கால் போடுறேன் பாரு. ஹாய். ஹாய் ரன்பீர். சாரி, நாங்க ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணலையே. இல்ல டிஸ்டர்ப்ல எதுவும் இல்ல. உண்மையாவே இது ரொம்ப சூப்பரான சர்ப்ரைஸ். நான் ஆபீஸ் வந்ததுல இருந்து அவ எனக்கு போனே பண்ணவே இல்ல. ரொம்ப பிஸியா இருக்க போல. ஐ நோ, சரியா சொன்னேன். அது என்னன்னா ரன்பீர், நிறைய தடவை எந்த விஷயம் நடக்காதோ அந்த விஷயம் நடந்துரும்.
சோ நாங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம். உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் உடனே உனக்கு கால் பண்ணிட்டோம். அட்ரஸ் அக்கா, உண்மையாவே இது ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ சோ மச். சரி சொல்லு, வீட்டுக்கு எப்ப வர? நான் வந்து வீட்டுக்கு இப்போ இந்த நேரத்துலயா? நாங்க உன்னை அந்த அளவுக்கு மிஸ் பண்றோம்ல, சோ நீ சீக்கிரம் வரணும்ல. இல்ல நான் வரேன். நான் ஒரு மீட்டிங் முடிக்க வேண்டியது இருக்கு, அதை முடிச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துடுறேன். நான் சிட்டியும் கூட கூட்டிட்டு வரேன். ரியா சிட்டுன்னு ஒன்னது ஞாபகம் வருது. பிராச்சி உன்னை சிட்டு கேட்டான். அப்புறம் அவன் என்ன சொன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ கூட இருந்தா நல்லா இருக்கும்னு அவன் சொன்னான். என்னாச்சு? நோ, 1 செகண்ட், ஹேங் ஆன். பிராச்சி, நீ ஆபீஸ்ல ஒர்க் பண்றியா? நீ இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்ல, அது வந்து அட, உன் தங்கச்சி கிட்ட எதுவுமே சொல்லலையா? எல்லாத்தையும் நீ என்கிட்ட தான் சொல்லுவியா? அது நீ பாத்தியா, பிராச்சி என் அக்காவா இருந்தாலும் என்கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கா. எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்கா. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரன்பீர், ஒண்ணு பண்ணி நீ என்கிட்ட சொல்லு. ஆக்சுவலி பிராச்சி எங்க ஆபீஸ்ல ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்படின்னா இந்த விஷயம் வீட்ல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாதா என்ன? யாருக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் அம்மா அப்பாக்கு இந்த விஷயம் கூட தெரியாது. அதான் ஜுனாரியா ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சது இல்லையா, அதுக்கு காரணமே பிராச்சி தான். அதனால இப்ப அந்த ப்ராஜெக்ட நம்ம ஃபைனலா ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால நம்மளோட ஆபீஸ்க்கு உன்னோட சேவை தேவைப்படுது. அதனாலதான் சிட் சொல்லிட்டு இருந்தா, ஆபீஸ்க்கு பிராச்சி ஒரு தடவை வந்தா போதும், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்னு. வேலை ஆரம்பமாயிடும். அதனாலதான் சிட்டுக்கு நீ அட்வைஸ் கொடுத்தா டக்கு 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 டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிருமா, ஈஸி ஆயிடுமா. ரன்பீர், நீ இருக்கியே. ரன்பீர், நான் மேல கோமா இருக்கேன். அதாவது என் அக்கா எந்த அளவுக்கு டேலண்ட் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. அட, சொல்லிதான் தெரியணுமா? நீயே டேலண்ட்னா உன்னோட அக்காவாச்சே, அவ டேலண்டா இருக்க மாட்டாளா? நான் உன் மேல கோமா இருக்கறதால இப்ப எனக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்கியா? நீ வீட்டுக்கு வா, அப்புறம் நான் உன்கிட்ட பேசிக்கிறேன். நான் இப்ப என் அக்கா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஓகே, see you soon, bye, we love you, take care. சரி, பத்ரம். ரன்பீர் கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? சொன்னல உன் மூட் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடும்னு. Oh my god, அது I'm sorry, சித்தார்த் எனக்கு ஒரு வேலை கொடுத்தான். அந்த வேலையை மட்டும் நான் செஞ்சு முடிக்கலன்னா அவன் கோபப்படுவான். I'll see you, okay? ரன்பீர் கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பிராச்சி இங்க இருந்தாலும் அவன் என்கிட்ட தான் ஃபுல்லா பேசினான். நான் அவன்கிட்ட லவ் யூ கூட சொன்னேன். ஆனா என்ன, பிராச்சி இருந்ததால we love you சொல்ல வேண்டியதாச்சு. பட் கூடிய சீக்கிரமே இந்த we ஐயா மாற போகுது. அப்ப நான் என்ன சொல்வேன்னா, I love you. அப்புறம் ரன்பீர் சொல்வான், I love you too-னு. எங்க போறீங்க? ஃபுல்லா ரெடி ஆயிட்டு மலையில ட்ரெக்கிங் போறேன். வரியா? போர் அடிக்குது, அதான் காத்து வாங்க போறேன். உங்க போருக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். திரும்பவும் போய் பாட்டில் தேட போறீங்கல்ல? ஆனா கண்டிப்பா இந்த தடவை உங்களை தடுத்து நிறுத்துவேன். டைரக்டா முடியலனாலும் இன்டைரக்டா பண்ணுவேன். உங்ககிட்ட பேச்சு கொடுத்து உங்க மனசை மாத்துவேனே தவிர உங்களை கண்டிப்பா குடிக்க விட மாட்டேன். இதுல வெறும் தண்ணி தானே இருக்கு. என்னோட சரக்கு பாட்டில் எங்க போச்சு? என்ன தேடுறீங்க? இங்க இனிமே யாரும் குடிக்க கூடாது. அதுக்கு அலோட் கிடையாது. ஒண்ணு இல்ல, நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட என்ன பேசணும்னா, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன். பாய். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க நாளைக்கு காலையில போங்களேன். இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில போய் நான் குடிக்க போறேன். அது காலையில எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. எதுக்கு அவங்கள பார்க்கணும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணீங்கன்னா வேணா ஃபோன் பண்ணி பேசுங்களேன். நான் பண்றேன். ஆனா அன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, நாங்க 300 ரூபாய்க்கு பெட்டு கட்டணும். அந்த 300 ரூபாவை நான் ஜெயிச்சுட்டேன். அது இப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த 300 ரூபாவை நான் திருப்பி கொடுக்காத வரைக்கும் எனக்கு மன நிம்மதியே கிடைக்காது. சரி, அவங்க நம்பரை என்கிட்ட கொடுங்க. நான் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, நீங்க இங்கே இருங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யார் சொன்னது? நான் நல்லா இருக்கேன். ஐ அம் ஃபிட் அண்ட் ஃபைன். எனக்கு எல்லாம் சரியா போச்சு. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லையா? அதாவது நீங்க முழுசா குணமாயிட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இன்னும் வரல. நான் முழுசா குணமாயிட்டேன்னு உனக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்கறது? ஏதாவது பண்ணி நீங்க நல்லா ஆயிட்டீங்கன்னு எனக்கு நிரூபிங்க.
இதோ இப்ப பாரு, இது இப்ப சொல்லு, இப்ப நல்லாயிட்டல? இப்படி பண்ணா நீங்க நல்லா ஆயிட்டீங்கன்னு அர்த்தமா என்ன? நீ இந்தியன் டீமோட கோச்சா? அப்புறம் நான் என்ன பிளேயரா? நீ எனக்கு இப்படி ஃபிட்னஸ் டெஸ்ட் வைக்கிற? நான் எங்க உங்களுக்கு குரங்கு மாதிரி குதிக்க சொன்னேன்? சாரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க குணமாயிட்டீங்கன்றத நான் முழுசா நம்பணும், அவ்வளவுதான். அதுக்கேத்த மாதிரி ஏதாவது விஷயத்த நீங்க பண்ணுங்க. பாத்தீங்களா, நீங்க குணமாயிட்டீங்கன்றத நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அப்படின்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஒழுங்கா ரூம்ல போய் நான் ஏன் போக கூடாது? சில சமயம் டீச்சர் மாதிரி நடந்துக்கிறேன், அப்புறம் நர்ஸ் மாதிரி நடந்துக்கிறேன். நான் போறேன். நான் எதுவும் பண்ணலையே. நான் ஜஸ்ட் உங்களை தடுக்க முயற்சி எதுக்காக தடுக்கிற? நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன். நான் ஒன்னும் பிசிக்கல் டெஸ்ட் கொடுக்க போலையே. அப்படி நான் பிசிக்கல் டெஸ்ட் கொடுக்க போனாலும் அதை தடுக்க நீ யாரு சொல்லு? Who are you? Who am I? Who are you? Who am I? சரி, எனக்கு உங்களை தடுக்க எந்த உரிமையும் இல்லதான். போங்க, எங்க போகணுமோ போங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணாதீங்க. இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் பேசாதனே. நான் என்ன பண்ணேன்? நீ எதுவும் சொல்லாம எல்லாத்தையும் சொல்லிடுற. அது எனக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல. எதுவும் சொல்லாம என்ன சொல்லிட்டேன் சொல்லுங்க? நீ என்ன உளவு பாக்குற? உளவு பாக்குறேனா? நான் குடிக்கிறேனா இல்லையான்னு நீ என்ன கண்காணிக்கிற. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நீ நல்லாவே பண்ற. நீ பொண்டாட்டியாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. உன் அதிகாரத்தை காட்டுற. நான் இந்த உறவுல என் சந்தோஷத்தை தேடிப்பேன். எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். ஹலோ, I don't care. I don't care. I really don't care. நீங்க குடிச்சா என்ன, குடிக்கலனா எனக்கு என்ன? அன்னைக்கு உங்களை நான் எதுக்காக தடுத்தேன்னா, அது வந்து இந்த வீட்ல குடிக்கிறது எனக்கு பிடிக்காது. நீங்க குடிச்சாலும் குடிக்கலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. சரி, அப்ப என் பாட்டில் எங்க இருக்குன்னு சொல்லு. எனக்கு என்ன தெரியும்? கண்டிப்பா நீ அவருக்கு தேவைப்படுவ. ஆனா இப்போ இல்ல. இந்த நேரத்துல நான் இத அபி கிட்ட குடுக்க போறது இல்ல. நான் இத எப்போ அபி கிட்ட குடுப்பேன்னா, எப்ப அவனுக்கு உனக்காக அவனுக்கு பைத்தியம் பிடிக்குதோ, மூளை வேலை செய்யாதப்போ நான் இத அவனுக்கு குடுப்பேன். அப்போதான் இது கரெக்டா வேலை செய்யும். அப்ப அவன் கண்ணுக்கு நீ சஞ்சீவி மூலிகை மாதிரி தெரிவ. லைஃப் சேவிங் மெடிசன். நீ என்ன நினைச்ச பிரக்யா? அபி மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா இல்ல. அவர் மாறிட்டாரு. இப்ப சரக்கு மட்டும் கிடைக்கலன்னு வையே, அவர் பைத்தியம் ஆயிடுவாரு. நீ வேணும்னா பாரு, அவனோட கை கால்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். வேர்க்க ஆரம்பிச்சு அவன் அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸா ஆயிடுவான். அப்போ அவனுக்கு என்ன தேவைன்னா கண்டிப்பா இதான் தேவை. அவர்கிட்ட ட்ரக்ஸ் எப்படி வந்தது? அந்த ஜெனி இருக்கால, அதான் ஒரு பொண்ணு இப்ப இங்க இருந்து ஓடி போனாலே, அவதான் இவரோட பாக்கெட்ல ட்ரக்ஸ் வச்சுட்டா. நான் இவரோட வைஃப் தான். வேற கல்யாணம் பண்ணிப்போம். ஒரு போட்டோ வேணா எடுத்து காமிச்சிருவோம். எனக்கு ஒண்ணு கல்யாணம் பண்றதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். வாட்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பவே இல்ல. கட்டாயத்துல தான் பண்ணிருக்கா. ஆனா எல்லார்கிட்டயும் நல்ல விதமா நடந்துக்கிறா. என்கிட்ட மட்டும்தான் அப்படின்னா அவன் மனசுல வேற யாரா இருக்காங்க. அப்படின்னா அது யாரா இருக்கும்? நான் தான் அது. நான் இல்லாம வேற யாரா இருக்க முடியும்? என்னாச்சு? ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்க? எவ்ரிதிங் இஸ் ஓகே? நாக் பண்ணாம வந்துட்டேன். என் அண்ணன் ரூம் தானப்பா, அதனாலதான் நாக் பண்ணாம வந்தேன். அதனாலதான் நானும் சொல்லிட்டே வந்தேன், உனக்கு தெரியணுன்றதுக்காக. சரி, வாட் ஹேப்பன் சொல்லு. ஆர் யூ ஓகே? ரன்பீர், உனக்கு ரியாவை சின்ன வயசுல இருந்து தெரியும்ல? நல்லாவே தெரியும். நாங்க 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம். அப்படின்னா கண்டிப்பா அவளை பத்தி உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஐ மீன், அது வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவ லைஃப்ல வேற யாராவது இருந்தாங்களா? அதாவது யாரையாவது காதலிச்சாளா? கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாளா? ஐ மீன், அப்படி யாராவது இருந்தாங்களா? இல்லனா? நான் ஆனஸ்டா சொல்றேன், எனக்கு யாரையுமே தெரியாது. 2 வருஷமா நான் அவ கூட டச்லயே இல்ல. அவ லைஃப்ல யார் வந்தா யார் போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஐ டோன்ட் நோ. ஆனா அது போகட்டும், நீ ஏன் அதை கேக்குற? ஐ ஹேவ் எ டவுட். ஐ மீன், எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் இருக்கு. அதாவது வேற யாரையும் விரும்புறா. அப்படி எல்லாம் கிடையாது. உனக்கு எப்படி தெரியும் அப்படி இல்லன்னு? இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான கல்யாணம் எங்களோடது. அப்ப நாங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸ். பிராச்சி மேல சத்தியம், நீ இத பத்தி சித்தார்த் கிட்ட கேட்கவே கூடாது.
உன்கிட்ட ஏதாவது சொன்னாலா என்ன? இல்ல 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 எனக்கு அப்படி தோணுது சீட் இல்ல அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஐ திங்க். அப்படி தோணுதுன்னா என்ன அர்த்தம்? ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கிற? அது மட்டும் இல்லாம லவ் மேரேஜ்ல 2 பேரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தர் நேசிச்சு இருப்பாங்க. அவங்களுக்கு இடையில சண்டை கூட ஏற்பட்டிருக்கும். அப்பதான் அவங்களோட பார்ட்னர் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். ஆனா உன்னோட கேஸ்ல என்ன ஆயிருக்குன்னா, அதாவது அரேஞ்ச் கம்ஸ் லவ் மேரேஜ்ல என்ன ஆகும்னா, உனக்கு உன்னோட பார்ட்னரை பத்தி தெரிஞ்சுக்க டைம் கிடைக்காது. ரியாக்கும் உனக்கும் இப்படிதானே போகுது. நீ பெங்களூர்ல இருந்து போன் பண்ண எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உனக்கு என்ன புரிய வைக்க வரேன்னா, அதாவது நீ பேசி ரியா கூட நீ கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. சரியா? அவளை பத்தி தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, அவ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுங்க. நீ மட்டும் தனியா ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தா அது நல்லாவே இல்ல. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்ததா? அதான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கியா? தெரியலப்பா. எனக்கு என்னன்னா அவன் மேல சந்தேகம் மட்டும் தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி இதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்துட்டு இருக்கேன். நீ என்ன வார்ட் யூஸ் பண்ண, அதாவது சந்தேகம், டவுட்டை வச்சுக்கிட்டு நீயா எந்த ஒரு ஒப்பீனியனுக்கும் வராத. சரியா? என் லைஃப்ல சிம்பிளான பாலிசி என்ன தெரியுமா? எங்க டவுட் இருக்கோ அதை நம்ம கிளியர் பண்ணிடணும். ஏன்னா எப்போ டவுட் வருதோ அந்த நேரத்துல நீ கிளியர் பண்ணலன்னு வையன், அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு வையன், அப்புறம் சண்டை சச்சரவு அதுக்கப்புறம் எல்லாமே வந்துடும். உனக்கு எப்போ டவுட் வருதோ அதை உடனே கிளியர் பண்ணியே ஆகணும். அப்பதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அதனால நீ ரியா கிட்ட பேசு. ரியா கிட்ட பேசுனீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். இங்க அதுதான்ப்பா பெரிய பிரச்சனையே. நாங்க 2 பேரும் பேசிக்கிறதே இல்லையே. இட்ஸ் ராங். இந்த கம்யூனிகேஷன் இருக்கே அதுதான் உறவுக்கு முக்கியமான விஷயம். பேசணும்னு வச்சுக்க எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். என்ன நம்பு, நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனஸ்ட்லி பேசிப்பாரு, முயற்சி பண்ணு. சரியா? இப்போ இங்க இருந்து போலாமா? வீட்டுக்கு போலாமா இல்ல இங்கேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க போறியா? இல்ல நீ போ, நான் அப்புறமா வரேன். நீ அப்புறம் வர என் கூடவே வாப்பா. அட புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கேன்ப்பா. டபுள் ஸ்பீட்ல எல்லா ஃபைல்ஸையும் நம்ம உடனே முடிச்சாகணும். வேணும்னா நீ கூட உட்காரேன். வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேர்ந்து வீட்டுக்கு போலாமே. சேர்ந்து வீட்டுக்கு போலாமா? உன்னோட கம்பெனி நீ ஃபேமிலி ஆக்கிட்ட. ஆனா என் ஃபேமிலி நீ பொறுமையா இங்கே உட்காந்து பாரு. எனக்காக அழகான மனைவி காத்துக்கிட்டு இருக்கா. அதனால நான் இங்க உட்காந்து ஃபைலால மண்டையை அடிச்சிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் அவளுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். வாயாடிக்க நைட்டு ஃபுல்லா உட்காந்து அதை ஊட்டி விட்டுட்டு இருப்பேன். நீ இங்க உட்காரு. ஜுனிஜா ஃபேமிலியை பத்தி யோசி. அதுக்கான ஃபைலை ரெடி பண்ணு. நான் போயிட்டு வரேன். பாய். லெட்ஸ் சீ யூ. ஆனா ரொம்ப யோசிக்காதே. யோசிக்கிறது நல்லதில்ல. என்ன? நீ என்னோட வைஃப் தானே? இல்ல இல்ல இல்ல, நீ தெரியாம பக்கத்து வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டு பெல் அடிச்சிட்ட. அட ப்ளீஸ் சொல்லு, நீ என்னோட வைஃப் தானே? ஆஃப் கோர்ஸ் நான் உன் மனைவி தான். நான் என்ன சொல்ல வந்தேனா, அதனால நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இல்லையா? அதனாலதான் உன்ன மாதிரி ஒரு அழகான மனைவி கிடைச்சிருக்கா. ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. ரொம்ப நல்ல மூடா இருக்கு. என் பூ எங்க? பூ கொடு. அது என்னன்னா, நான் உனக்கு பூ வாங்கிட்டு வர மறந்துட்டேனே. ஆனா உனக்கு நான் வேற ஒண்ணு வச்சிருக்கேன். நான் என்னோட வாயாடிக்காக கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த கடலை மிட்டாய் வேண்டாம். சரி வேண்டாம், விட நானே வச்சுக்கிறேன். வேணும். ஆனா பூ வாங்கிட்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். ஐ எம் சோ சாரி. இன்னைக்கு நீ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பட் நீ 2 நிமிஷம் என் கூட உட்கார. இப்போ நான் போய் டீ இல்ல எடுத்து டீ எல்லாம் வேண்டாம். நான் உன்கிட்ட தனியா பேசணும். ப்ளீஸ் உட்காரு. ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்னா கேளு. ப்ளீஸ் உட்காரு சொல்றேன். வெரி குட், குட் கேர்ள். நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நான் உன்னுடைய பாதத்தை பார்க்கணும். அப்புறம் பாதத்தை பார்த்து நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ல போறேன்னா, உன் பாதங்கள் ரொம்ப அழகா இருக்கு, அதனால தயவு செஞ்சு தரையில வைக்காதேன்னு சொல்ல போறேன். இல்ல 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 இல்ல, இதை விட நான் பெட்டரா பண்ண முடியும். எனக்கு உன்னோட பாதத்தை பார்க்கும்போது அது ரொம்ப சோகமா இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னோட பாதங்கள் என்ன பார்த்து ரன்பீர் எனக்காக ஏதாவது எடுத்துடுவான்னு சொல்லுது. அதனால நான் உன்னுடைய பாதங்களுக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். செப்பல் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ஒன்னும் அவ்வளவு கஞ்சூஸ் இல்ல, அது ஒன்னும் வாங்கிட்டு வரல. உன்னோட அழகான கால்களுக்கு நான் உனக்கு அழகான ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இது வேற எங்க அழகா இருக்குன்னு சொல்லு. எங்க? உன்னோட கால்கள்ல. கம் ஆன், காலை காட்டு. குட் கேர்ள். நான் சொல்றத கேட்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நான் சொல்றத நீ கேளு. நீ சொல்றத கேட்க தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இல்லாத விஷயம் அப்படி இந்த ப்ராஜெக்ட் கிட்ட என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு நல்ல டிசைனை நீ ஏன் செலக்ட் பண்ண? இத பத்தி நான் யோசிச்சேன். ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல விஷயம் தோணுச்சு. அதனால இதை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, அது போகட்டும். உனக்கு இது பிடிச்சிருக்கா? Now you can go. It's done. ரொம்ப அழகா சத்தம் வருது. ஆமால, கொஞ்சம் டான்ஸ் ஆடி காட்ட. கியூட்டா இருக்குல? ரன்பீர் கூப்பிட்டது நான், ஆனா பிராச்சி வெல்கம் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கே இதெல்லாம் கிடைக்குது. இவளுக்கு ரன்பீர் மேல அக்கறையே கிடையாது. ஒரே ஒரு தடவை நீ எனக்கு காதல் பார்வை பார்த்தா போதும் ரன்பீர், நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் உனக்கு பிரசன்ட் கொடுத்தேன். இப்போ நீ எனக்கு பிரசன்ட் கொடுக்கணுமா இல்லையா? நான் உனக்கு என்ன கொடுக்கணும்? வெளியிலே போக. எனக்கு நீ பிரசன்ட் கொடுக்க வெளியெல்லாம் போக தேவையில்ல. இட்ஸ் வெரி சிம்பிள். நீ என்னோட பிரசன்ட்டை இங்க உட்கார்ந்து இப்பவே கொடுக்கலாம். எப்படி தெரியுமா? எப்படி? இப்படிதான். என் பக்கத்துல வா. ஏதாவது கொடுக்க ஆசைப்பட்டேன்னு வை. நீ அதுக்கு
கிஸ் பண்ணலாம். இங்க வேணா, இங்க யாராவது இல்ல இங்க வந்துருவாங்க. யாரும் வர சோனி வந்துருவா, மாட்டாங்க. சோனி நான் வேலை விட்டு தூக்கிடுவேன். பாட்டி வந்துருவாங்க. பாட்டியை நான் சமாளிச்சுக்கிறேன். யாரும் வரல, நான் தான் பாத்துட்டு இருக்கேனே. யாரும் வரல, என்ன பண்ற? யாருக்கும் தெரியாது. இங்க வேண்டாம். அடங்கி இது எப்படி கீழே விழுந்துச்சு தெரியல. வழியில இது யாரு வச்சது? காட். சோனி, சோனி கம் ஹியர். சோனி ப்ளீஸ் இதை வேற இடத்துல வச்சிடு. ஓகே, இப்படி படிக்கிட்ட வச்சா கண்டிப்பா கீழே விழ வாய்ப்பு இருக்குல்ல.